ரீசெண்ட் டேஸாகவே என்னுடைய ஹேர் ஃபால் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. நானே எவ்வளோ ஹேர் பேக்ஸ் ட்ரை பண்ணாலும் என்னால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்புறம் தான் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பற்றி கேள்விப்பட்டேன். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு உண்மையிலே எல்லோரும் ஒரு நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு கப்பில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஒரு கை போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதுலேருந்து ஜெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் தண்ணிலாம் ஓரளவு வத்துற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெல்லி ஃபார்மெட்டில் கிடச்சிரும். தென் இது இங்கே டேரெக்டாகவே தலையில் அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தலையை நல்லா மசாஜ் பண்ணிக்கணும். மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் வந்து அப்படியே விட்டுறணும். ஆஃப்டர் வாஷ் என்னோடய ஹேர் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா ஒரு ஷைனிங்காக வழவழன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து என் முடியை நல்லா நிற்க வைக்க முடியும் என்னால். பட் ஆஃப்டர் திஸ் முடி அப்படியே அந்த கீழே சைடில் சரிஞ்சிருக்கு பாருங்கள். அதே மாதிரி தான் இருக்குது. உண்மையிலேயே நல்லாயிருக்கு. பட் நான் ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் என்னோடய உண்மையான இந்த முழு ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியும். ஸோ 15 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வீடியோ போடுறேன்.